அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் தொகுப்புடன் 3000 ரூபாய் ரொக்கம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் தொகுப்புடன் ரூபாய் 3000 ரொக்கம் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் தொகுப்புடன் ரூபாய் 3000 ரொக்கம் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். விவரங்களுடன் செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜகுமரன், விவரங்கள். தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகையை உற்சாகத்துடன் கொண்டாட வழக்கம் போன்று தமிழக மக்கள் தயாராகி வரும் நிலையில் பெரும் எதிர்பார்ப்புடன் அவர்கள் பொங்கல் பரிசு தொகுப்பு குறித்து காத்திருந்த நிலையில்தான் தற்பொழுது பொங்கல் பரிசாக ரொக்கப்பணம் 3000 ரூபாய் வழங்கப்படும் என்கின்ற அறிவிப்பினை தமிழக முதலமைச்சர் வெளியிட்டிருக்கின்றார். தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடிட அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கக்கூடிய குடும்பத்தினர் அனைவருக்கும் என பொங்கல் பரிசு தொகை 3000 ரூபாய் ரொக்கமாக வழங்கப்படும் என்று தமிழக முதலமைச்சர் இந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றார். பொங்கல் திருநாளுக்கு ஏற்கனவே தமிழக மக்கள் சிறப்பாக பொங்கல் பண்டிகையை கொண்டாடக்கூடிய விதமாக பொங்கல் பரிசு தொகுப்பாக 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு நீள கரும்பு வழங்கிட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இது சம்பந்தமாக 2,22,000 கூடுதலாக அந்த அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் உள்ளிட்ட பலரும் பலனடைவார்கள் என்ற அந்த அட்டைதாரர்கள் பலனளிக்கக்கூடிய விதமாக இந்த பொங்கல் பரிசு தொகுப்புகள் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் பொங்கல் திருநாளை முன்னிட்டு வழங்கப்பட இருக்கின்ற வேட்டி சேலைகள் உட்பட அனைத்துமே மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பொங்கல் விழாவை மேலும் தமிழக மக்கள் சிறப்பாக கொண்டாடிட அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களுக்கும் பொங்கல் ரொக்க பரிசாக 3000 ரூபாய் வழங்குவதற்கான ஆணையினை தமிழக முதலமைச்சர் பிறப்பித்திருக்கின்றார். இந்த பொங்கல் தொகுப்பை பொறுத்தவரை அதற்கென நிதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. பொங்கல் திருநாளுக்கு முன்பாக ரொக்க பரிசும் பொங்கல் பரிசு தொகுப்பும் வேட்டி சேலைகளும் அனைத்து நியாய விலைக் கடைகள் மூலமாக வழங்குவதற்கு உரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக அரசினுடைய இந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டிருக்கின்றது. பொங்கல் பரிசு தொடர்பாக பல்வேறு எதிர்க்கட்சிகள் உள்ளிட்டவர்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லி வந்த நிலையில் தான் பொங்கல் பரிசு தொடர்பாக எப்பொழுது வேண்டுமானாலும் அறிவிப்பு வெளியாகக்கூடும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த ஆண்டுக்கான பொங்கல் பரிசு தொகை 3000 ரூபாய் ரொக்க பணமாக வழங்கப்பட இருக்கின்றது. 500 ரூபாய் தாள்களாக அந்த பொங்கல் பரிசு தொகுப்போடு ரொக்க பணமும் வழங்கப்படும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. வழக்கம் போன்று இந்த ஆண்டும் கூட ஒரு முழு நீள செங்கரும்பு நியாய விலை கடைகளிலே பொதுமக்களுக்கு வழங்கப்பட இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் 1 கிலோ சர்க்கரை பொங்கல் பரிசு தொகுப்பில் இடம்பெற இருக்கின்றது. பச்சரிசி பொங்கல் பரிசு தொகுப்பில் இடம்பெற இருக்கின்றது. செங்கரும்பு ஒன்றும் பொங்கல் பரிசு தொகுப்பில் இடம்பெற இருக்கின்றது. கிட்டத்தட்ட 2,22,91,000 மேற்பட்ட அரிசி பெறும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பலனளிக்கக்கூடிய விதமாக இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட இருக்கின்றது. ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த கடைகளுக்கு வழங்கக்கூடிய விதமான பணிகள் நடத்தப்பட்டிருக்கின்றன. பொங்கல் திருநாளாகவே இந்த ரொக்க பரிசு வழங்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் பொங்கல் பரிசு தொகுப்பு, வேட்டி சேலைகள் உள்ளிட்ட அனைத்துமே பொங்கலுக்கு முன்பாக ஏற்கனவே நியாய விலைக்கடை பணியாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கக்கூடிய தேதிகளிலே முறையாக அனைவருக்கும் சென்று சேரக்கூடிய வகையிலே அந்த பொங்கல் பரிசு தொகுப்பு, முழுநீள செங்கரும்புடன் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த பரிசு தொகுப்பு மற்றும் 3000 ரூபாய் ரொக்க பணத்தை பொதுமக்களுக்கு வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் தற்பொழுது உத்தரவு பிறப்பித்து இந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.